ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சைனி கேலக்ஸி ஆர்ட்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி வாலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் நம்ம கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், நம்ம இங்கேருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து லெட்டர்ஸ் ரெடி பண்ணி கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிற டவுட்டுங்க இருக்கிறதுனால நம்மள்ட்ட நிறைய பேர் இந்த டவுட்டை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் ஒரு வீடியோவாக வந்து பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ரீசெண்டாக இது வந்து திருப்பூரில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் க்ளோயிங்கோட வர்ற மாதிரி தான் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம எந்த லெட்டர்ஸ் வந்து வாலில் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம ஒரு பேப்பர் ட்ராயிங் மாதிரி வந்து எடுத்துக்கணும். அந்த லெட்டர் வந்து பேப்பரில் வச்சு நம்ம அந்த சுற்றியுமே வந்து மார்க் பண்ணி இந்த லெட்டர் எடுத்து அந்த மார்க் பண்ண லெட்டர்ஸ் மட்டும் மார்க் பண்ண அந்த பேப்பரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவுட்டர் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து லைட்டிங்கோடு வந்து பண்ணுறோம். அதனால் வந்து பேக் சைடில் ரிவர்ஸில் வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். நார்மலாக அவங்க வந்து இது வந்து லைட்டிங் இல்லாமல் தான் பண்ணுவாங்க. இது இவங்க வந்து லைட்டிங் கேட்டதுனால வந்து நம்ம ஒரு வால்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டெப்த்து கொடுத்து அரை இன்ச்சில் வந்து லைட் க்ளோ ஆகிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டிங் க்ளோ கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வந்து ஒரே மெத்தடு தான். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து ஒரே மெத்தடில் தான் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்லேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விடணும். லைட்டிங் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வாலோட ஒட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெட்டரை சுற்றியுமே இருக்கிற என்ன மார்க் வருதோ அந்த மார்க்கிங் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த லெட்டர்ஸில் வர்ற கிளாம்பு ஒரு லெட்டர் பார்த்திங்கன்னா 3 கிளாம்பு அந்த மாதிரி வரும். அந்த கிளாம்பை வந்து நம்ம இந்த பேப்பர் அப்படியே இந்த லெட்டர்ஸ்க்கு மேலே வச்சு திருப்பி வச்சு நம்ம அந்த மார்க் எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஹெட்லெஸ் ஸ்க்ரூ வந்து ஒரு 2.5 இன்ச்சு ஹைட் வர மாதிரி ஹெட்லெஸ் நட்டு போல்ட் இது. இது வந்து ஒரு நட்டுக்கு வந்து 2 போல்ட்டு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டுக்கு 2 போல்ட் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி வச்சுக்கணும். ஒரு நட்டை வந்து கீழ் வழியாக நம்ம வந்து போட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா கிளாம்ப்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நட்டு போல்ட் வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த லெட்டருக்கு வந்து 3 கிளாம்பு வருது. இந்த 3லையுமே வந்து போட்டு வச்சுருக்கணும். ஜே லெட்டரில் வந்து ஐ லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாம்பு வருது. அதுலேயுமே 3மே வந்து போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு 1 இன்ச் ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த லெட்டர் வந்து லைட் க்ளோ ஆகிறதுனால அந்த அரை இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு வேண்டி அந்த ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப் இன்ச்சில் அந்த ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வித்தவுட் லைட்டிங்னா வால் ஒட்டி தான் வரும். அப்போனா அந்த ஸ்டாப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். எல்இடியுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்இடி பேஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து அவுட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்து திருப்பூரில் ஒரு சைட்டில் தான் இருக்கும். இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான முன்னாடி எலிவேஷனில் வர நேம் தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுற்றியுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடுமே வந்து ரொம்ப அழகாக வந்து கட்டியிருந்தாங்க. அந்த பேப்பரெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல. அதுக்குள்ளே வந்து இருட்டிடுச்சு. அதனால் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் பார்த்து நம்ம எந்த இடத்துல லெட்டர்ஸ் வருமோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து கிளாம்பில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த ஹோல்ஸை வந்து நம்ம இதில் வந்து ஹோல்ஸாகவே போட்டுக்கணும். வாலில் வந்து டைரெக்டாக ஹோல்ஸாகவே போட்டுக்கணும். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் லெட்டர்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்க முடியல கரெக்டாக. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஹோல்ஸில் வந்து எல்லா லெட்டருமே கரெக்டாக வந்து உட்காந்துரும். இந்த ஒரு லெட்டரில் வந்து 3 கிளாம்ப் வருது அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்கிறதுனால கரெக்டாக வந்து உட்காந்துரும். கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைலிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைலிங்கில் வந்து எல்லாமே எல்லா ஒர்க்குமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கடைசியாக இந்த அவுட்புட் தான் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சைன் கேலக்ஸியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.